ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நாம் ரமலான் நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொத்துக்கறி வச்சு தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சதுக்கப்புறமா இதை கையால் க்ரஷ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ இதே மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம். இப்போ க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும் இதில் எண்ணெயில். இப்போ இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நிறைய சேர்க்கக்கூடாது, கசப்பாயிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீமா இல்லாட்டியும் பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி. இதுவும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நிறைய வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 5 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்க்கலாம், ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வச்சுருந்து சாப்பிடும்போது திக்காயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.